ப்ரோ கைஸ், நான் எங்கே வந்திருக்கேன்னா உங்கள் காந்தலூரில் இருக்க ஃப்ரூட்டு கார்டன் வந்திருக்கேன். பார்த்துக்கங்க, இவங்கெல்லாம் ட்ராவலர். இப்போ பார்த்தோன்னா இங்கே பாருங்க, மஞ்சள் கலர் பூ வந்துருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வாடி இருக்கு, இந்த வாடி இருக்கு. இங்கே பாருங்க, தேனி வந்து தேனி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. தேனி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு லைவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆரஞ்சு வந்துருக்குங்க. இது ஆரஞ்சு பண்ணா பாத்துருக்கீங்களா நீங்க வாழ்க்கையில? இது ஆரஞ்சு கலரா இருக்கும், அது ஆரஞ்சு. இது வந்து பட் ரோஸுங்க, பட் ரோஸ் இது பேர் தான். ஓ, ஒன்லி டாக் இங்கிலீஷ் ப்ரோ. ஓகே, ஐ அம் ஆல்சோ இங்கிலீஷ் பிளாகர். இந்த வீடியோக்காக முறையே மாதிரியாடா ப்ரோ. ப்ரோ திஸ் இஸ் பேரிக்காய் மரம் ப்ரோ. இங்க பாருங்க, ஒரு பேரிக்காய் மட்டும் தனியா இருக்குங்க உங்கள் முன்பு. இவங்க பாட்டியம்மா பாத்துங்க, நம்ம பாட்டியம்மா தான். நம்ம பாட்டியம்மா இவங்க தான் கைடு. இந்த பாட்டியம்மா கைடு இல்ல, காடியன் தான் வந்துச்சு, கொஞ்சம் மழுப்பிட்டேன். அடுத்து நீங்க ஒரு ஃப்ரூட் பார்க்க போறீங்க, ப்ளம் ஃப்ரூட் பார்க்க போறீங்க. ஆனா சீசன் இல்லை, அதான் மரத்தை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துங்க, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 20 ரூபா கொடுத்து வந்தோம். ஆனால் எதுவும் இங்கே விட மாட்டுறாங்க. கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தம். அதுவும் பாட்டிமா காவலுக்கு வராங்க கூட, கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு சுற்றி வந்தோம், முடிஞ்சுட்டாங்க. அவங்களால பிள்ளையத்துக்கு நடக்க முடியல, அவங்க ஹஸ்பண்ட் வாங்க மாட்டுறாரு. ஏற்கனவே கையில் வேறு அடிபட்டுருக்கு. இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்கிற கொடுமை அக்கா? இது எலுமிச்சை மரம் தானே? இது ஆரஞ்சு. பார்த்துங்க, இதான் செடி. உங்களுக்கு இங்கே வருங்க, உங்களுக்காக வித்தியாசமாக பூனை காமிக்கிறேன் பாருங்க. ரோஸு, வெள்ளை, ஆரஞ்சு. பார்த்துங்க, ஆப்பிள் மரம். உங்களுக்காக இப்போ நான் ஆப்பிள் காமிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு ஆரஞ்சு. ஓ மை காட், பாருங்க, சிறிதளவு தண்ணி எங்கேயோ வந்து கொண்டு இருக்கின்றது. ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறவங்க பார்க்குறது, நம்ம பார்க்கறது தேவையில்லை. அருண்குமார்னா 1000 ரோஸ் கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா மரம், இதுதான் கொய்யாக்கா இருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் மரம் காமிக்கிறேன். ஆப்பிள் மரத்தை பார்க்குறீங்களா உங்களால்? இங்கே பாருங்க, ஆப்பிள் மரம் பார்த்துங்க. இது என்ன ஃப்ரூட்டுக்கா சொன்னீங்க? ஏதோ ஃபேஷன் ஃப்ரூட்டா அதுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதான் கைடு முடிச்சிட்டாங்க. பரத்தால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலர்லாம் பூ பார்த்துருக்கீங்களா நீங்க? எங்க பாருங்க, அருமையான பூ. ஆனால் கொஞ்சம் வீசுது, முரட்டு வீச்சா. முடிச்சு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் பார்த்தது இதான் அந்த ஃபுட் கார்டன் தான் போனோம். நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இது எங்கள் டிரைவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வாங்க போகிறோம். அங்கேயும் வீடியோ போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஆள் இருக்காங்க, கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. அருண்குமார் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். அருண்குமார் மூஞ்சில் புன்னகை அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம். சொல்லுங்க, என்ன ஃபுட் வாங்க போறீங்க? ஏன்னா கடலை உண்டு, மேகி உண்டு, நாட்டு சீத்தாப்பழம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நாட்டு சீத்தாப்பழம் பார்ப்பீங்க. ஐயோ, டோன்ட் ஸ்மோக்கிங்க, ஸ்மோக்கிங் டு இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இல்லை ஒன்று சிறிய ஓடை.
கட் பண்ணிட்டு புஷ்பராஜ் கட்டையா இருக்கு. இன்னும் ஹெவி இந்த பிள்ளை வேற அழுதுகிட்டே கிடக்குங்க. இந்த பிள்ளை சாமி வந்துருச்சு. இப்போ நான் வந்து தங்கி ரூம் போகிறோம். சரிங்களா? அவங்க பட்டு ஃப்ரூட்டு வெள்ளைப்பூடு நெல்லிக்காய் உண்டு. அவ்வளோ வெள்ளைப்பூடு வாங்கிட்டு சொல்லி வெள்ளைப்பூடு போடுவாங்க. டெய்லியும் வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு, வெள்ளைப்பூட கருவாடு போட்ட புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு சாம்பார், ரசத்து வெள்ளைப்பூடு இருக்கு. நல்ல காரம் அதிகமாக இருக்கு. காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பேச முடியாது. என்ன சொல்றாரு கேட்டுட்டு அப்புறம் நான் விளாகர். நான் மட்டும் பேசுறேன். ஆண்டவர் வந்து உங்க வீட்டு பார்த்துருக்காரு. மூச்சியை பார்த்தவங்களா பயப்பட இங்க பாத்தீங்களா ஒரு இதான் தப்பு பார்த்து நம்ம டிரைவர் என்ன சும்மா பறக்க விடுவாரு வண்டியை. இல்ல உண்மையை யூடியூப் சேனல் போட போறேன். பார்த்து பண்ண ஆட்டம் இருக்கா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி 10 வருஷமா வச்சிருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு 10 டியூ கவுண்டர்னு வச்சுருக்கேன். 10 டியூ பார்க்குறீங்களா? ஏங்க சுத்திக்கு மிஸ்ட் மறைச்சிருக்கு. சரியான மிஸ்ட் மறைச்சிருக்கு. இன்னும் டீ ரெடி ஆகலை. அப்படி பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி இங்கே டென்ட் எடுக்கணும்னா அதே மாதிரி டென்ட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ட் இருக்குது. ஒரு ரூம் இருக்குது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் தாராளமாக. பின்னாடி மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. மறுபடியும் காமிக்க அருமையாக இருக்கும். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி 6:30. காந்தலூரில் அப்படி ஒரு கிளைமேட் செம்மையாக இருக்குது. உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றிக்கு பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு. அருமையான கிளைமேட்டுங்க. இந்த பின்னாடி இந்த மலை வியூ பாயிண்ட்டு இது பாருங்க, ஃபுல்லாக பனி. ஃபுல்லாக இங்கே சுற்றிக்கு பனி. வாயிலேருந்து போக கூட வருது. அது தெரியல கேமராவில். இது 2வது நாள் ஆச்சு. முதல் நாள் வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மறந்துட்டேன் என்ஜாய்மெண்ட்டில். இப்போ பார்த்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரணும்னாலும் சரி, இல்லை ஒரு தனியாக வரணும்னாலும் சரி, காந்தலூர் பெஸ்ட் பிளேஸ். சுற்றி பார்க்க தேவையில்ல. தனியாக நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா காந்தலூர் செம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? சாப்பாடு அருமை. காலையில் பொங்கலும் இட்லியும் போடுறாங்க சுட சுட. மதியானம் பார்த்திங்கன்னா மை ஃபேவரட் பொரிச்ச மீன் குழம்பு, முட்டை அருமை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சப்பாத்தி, டாலு நொறுக்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு டிஃபன் இருக்குது. டிஃபனை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணிக்காக டீ இருக்குது. டீயை குடிச்சிட்டு 7:30 மணி டீ ரெடி ஆகிருமா. டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம கார் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கூட கெஸ்ட்டு கூட தான் வந்தேன், அதனால் அவன் மூஞ்சியெல்லாம் போட முடியாது. என் மூஞ்சி மட்டும் தான் நம்மள வரும். உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து
நைட்டு ஒரு டான்ஸ் ஆடினோம். நைட் ஃபயர் கேம்போட அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டார் ஒரு ஐயா. சும்மா 3 வாக்கு தான் அந்த ஐயா போட்டதெல்லாம். அந்த வீடியோ உங்களுக்கு இதில் வரும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவிய சத்தம் அருமையாக இருக்கும். நான் பேச சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்காதீங்க. லைட்டாக அவங்க சைலண்ட் பண்ணுறேன். குருவி சத்தம் மட்டும் கேட்டு பாருங்கள். அங்கே ஒரு கம்பியில் கூட குருவி உட்காந்துருக்கு. சின்ன கம்பியில் அவ்வளோ குருவி உட்காந்துருக்குங்க ஃபுல்லாக. அருமையாக இருக்குது. செம்ம. ஓகே, இப்போ நான் வந்து டென்ட்டுக்குள்ள போய் கொஞ்சம் உட்கார போகிறேன் குளிர்றதுக்கு. இல்லை நான் மேலே போயிட்டேன். இல்லை அது சும்மா தான் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.